ஜாப் ஆஸ்பிரன்ஸ் சேனல் வருக தினசரி வேலை புதுப்பிப்புகள், தேர்வு அறிவிப்புகள் மற்றும் ஆட்சேர்ப்பு செய்திகளுக்கான உங்கள் ஒரு நிறுத்த இலக்கு. நீங்கள் ஒரு வாய்ப்பையும் தவறவிடாமல் இருக்க துல்லியமான, வேகமான மற்றும் நம்பகமான வேலை தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். புதுப்பித்த நிலையில் இருக்க இப்போதே குழு சேர்ந்து பெல் ஐகானை அழுத்தவும். ஒன்றாக உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவோம். திண்டுக்கல் மாவட்ட சுகாதார சங்கம் DHS 2025ஆம் ஆண்டிற்கான பல காலியிடங்களை அறிவித்துள்ளது. சம்பளம், தகுதிகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை உள்ளிட்ட அனைத்து விவரங்களுக்கும் காத்திருங்கள். உள்ளே நுழைவோம். திண்டுக்கல் மாவட்ட சுகாதார சேவை மையம் பல்வேறு ஒப்பந்த அடிப்படையிலான பதவிகளுக்கு விண்ணப்பங்களை வரவேற்கிறது. கிடைக்கக்கூடிய வேலைகள் பற்றிய ஒரு சிறிய பார்வை இங்கே. வேலை காலியிடங்கள், சம்பள விவரங்கள். பணியாளர் செவிலியர். காலியிடங்கள் 1. தகுதிகள்: அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் இருந்து பொது நர்சிங் மருத்துவச்சி, DGNM, டிப்ளமோ அல்லது PSc நர்சிங். சம்பளம் மாதத்திற்கு 18,000 ரூபாய். நடுத்தர அளவிலான சுகாதார வழங்குனர், MLHP. காலியிடங்கள் 3. தகுதிகள்: அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் இருந்து GNMBSc நர்சிங் டிப்ளமோ. சம்பளம் மாதம் 18,000 ரூபாய். ஆடியோலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட். காலியிடங்கள் 1. தகுதிகள்: அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் இருந்து பாஸ் பட்டம். சம்பளம் மாதம் 23,000 ரூபாய். நாகப்பட்டினம் மாவட்ட சுகாதார சங்கம் DHS 2025ஆம் ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு. பல்வேறு சுகாதார பணிகளில் 28 காலியிடங்களுடன் தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் சேர இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. பணியாளர் செவிலியர், ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர், ரேடியோகிராஃபர் மற்றும் பல பதவிகள் இதில் அடங்கும். தகுதிகள், சம்பளம் மற்றும் விண்ணப்ப செயல்முறை பற்றிய விரிவான தகவலுக்கு மேலே உள்ள பொத்தானை கிளிக் செய்து வீடியோவை பாருங்கள். மருந்தாளுநர். காலியிடங்கள் 2. தகுதிகள்: TPharm. சம்பளம் மாதத்திற்கு 15,000 ரூபாய். பல்நோக்கு சுகாதார பணியாளர், ஆண், சுகாதார ஆய்வாளர். காலியிடங்கள் 11. தகுதிகள்: உயிரியல் அல்லது தாவரவியல் விலங்கியல் பாடங்களில் 2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், மேலும் தமிழை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். கூடுதல் சான்றிதழ் தேவை. சம்பளம் மாதத்திற்கு 14,000 ரூபாய். பல் அறுவை சிகிச்சை நிபுணர். காலியிடங்கள் 2. தகுதிகள்: BDS MDS. சம்பளம் மாதத்திற்கு 34,000 ரூபாய். பல் உதவியாளர். காலியிடங்கள் 1. தகுதிகள்: 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பல் சுகாதாரத்தில் அனுபவம். சம்பளம் மாதத்திற்கு 13,800 ரூபாய். சமூக பணியாளர். காலியிடங்கள் 1. தகுதிகள்: சமூக பணி முதுகலை பட்டம், MSW. சம்பளம் மாதத்திற்கு 23,800 ரூபாய். ANM, துணை செவிலியர் மருத்துவச்சி. காலியிடங்கள் 9. தகுதிகள்: அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்திலிருந்து ANM தகுதி. சம்பளம் மாதத்திற்கு 14,000 ரூபாய். பிசியோதெரபிஸ்ட். காலியிடங்கள் 1. தகுதிகள்: பிசியோதெரபி இளங்கலை, BPT. சம்பளம் 13,000 ரூபாய். டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர். காலியிடங்கள் 1. தகுதிகள்: ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம், 1 வருட PGDCA படிப்பு, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு, உயர்நிலை. சம்பளம் மாதத்திற்கு 13,500 ரூபாய். ரேடியோகிராஃபர். காலியிடங்கள் 1. தகுதிகள்: PSc ரேடியோகிராஃபி. சம்பளம் மாதம் 13,300 ரூபாய். ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர். காலியிடங்கள் 1. தகுதிகள்: 2 தேர்ச்சி மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப சான்றிதழ். சம்பளம் மாதத்திற்கு 13,000 ரூபாய். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். காலியிடங்கள் 2. தகுதிகள்:
குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். சம்பளம் மாதத்திற்கு 8,500 ரூபாய். சுகாதார பணியாளர். காலியிடங்கள் 1. தகுதிகள் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். சம்பளம் மாதத்திற்கு 8,500 ரூபாய். விண்ணப்பிக்கும் முறை. விண்ணப்ப படிவத்தை விளக்கத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யவும். விண்ணப்ப படிவத்தை நிரப்பவும். தேவையான ஆவணங்களின் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்களை இணைக்கவும். தேவையான ஆவணங்களின் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்களை திண்டுக்கல்லில் உள்ள மாவட்ட சுகாதார சங்க அலுவலகத்தில் கடைசி தேதிக்கு முன் சமர்ப்பிக்கவும். விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏப்ரல் 10, 2025. முக்கியமானது, திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இன்றைய வேலை புதுப்பிப்புக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுங்கள். வேலை தேடுபவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் அரசாங்க வேலை புதுப்பிப்புகளுக்கு குழு சேர மறக்காதீர்கள். அடுத்ததில் சந்திப்போம். மகிழ்ச்சியான வேலை தேடல்.